ஃபைண்ட் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இன் an array. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து நம்ம அரேல இருக்கிற லார்ஜஸ்ட் எலமெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கண்டுபிடிப்போம். ஸோ இதுக்கான ப்ரூட் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சம் சால்வ் பண்ண மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை சார்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதை சார்ட் பண்ணால் நமக்கு இந்த நம்பர் கிடைக்கும். ஸோ ப்ரீவியஸ் சம்மில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு அரே ஆஃப் n மைனஸ் 1 அப்படின்ட்டு போட்டிருக்கோம். n மைனஸ் 1 போட்டிருக்கோம். ஸோ அப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் லார்ஜஸ்ட்டுக்கு வந்து ஏன் நம்ம அரே ஆஃப் n மைனஸ் 2. ஸோ அப்போ நம்ம வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டு அரே ஆஃப் n மைனஸ் 2 அப்படின்ட்டு போட்டாலே செகண்ட் லார்ஜஸ்ட் கிடைச்சிருவேன் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். பட் இங்கே சில நம்ம கவனிக்க வேண்டிய எஜுகேஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து அரே ஆஃப் n மைனஸ் 1ல் வந்து 10 இருக்குது. ஸோ இந்த இடத்துலையுமே 10 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செகண்ட் லார்ஜஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் n மைனஸ் 2ல இருந்து ஒரு நம்பரும் நம்ம பின்னாடி ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே போவோம். ஸோ அதில் வந்து அரே ஆஃப் i வந்து அரே ஆஃப் லார்ஜஸ்ட்டும் ஈக்குவலாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம அதை செகண்ட் லார்ஜஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ இந்த இடத்துல அரே ஆஃப் n மைனஸ் 2 நாட் ஈக்குவல் டு அரே ஆஃப் n மைனஸ் 1 கண்டிஷன் ட்ரூ இருந்துச்சுன்னா செகண்ட் லார்ஜஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம n மைனஸ் 3ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். எப்போ வந்து அரே ஆஃப் i வந்து அரே ஆஃப் n மைனஸ் 1க்கு வந்து நாட் ஈக்குவல் டுவாக வருதோ அந்த எலமெண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே சில எஜுகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹோல் அரேவும் வந்து ஒரே நம்பராக இருக்குது 10 10 10 10 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்டே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட்டுக்கு வந்து -1 பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ இதை எப்படி கோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஃபார் லூப்பில் i ஈக்குவல் டு n மைனஸ் 2லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா n மைனஸ் 1 தான் லார்ஜஸ்ட்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நமக்கு இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் தான் தேவை. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 i மைனஸ் மைனஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஃப் அரே ஆஃப் i நாட் ஈக்குவல் டு அரே ஆஃப் n மைனஸ் 1. ஸோ அரே ஆஃப் iனா இப்போ இந்த இடத்துல n மைனஸ் 2ன்னு வந்துடும். ஸோ அரே ஆஃப் n மைனஸ் 2 இருக்கிற வேல்யூவும் அரே ஆஃப் n மைனஸ் 1ல் இருக்கிற வேல்யூவும் சேமாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டில் இப்போ இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். செகண்ட் லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு அரே ஆஃப் i. ஸோ அவ்வளோதான், இதோட லூப் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து நம்ம ஈஸியாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட்டை வந்து -1 இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஒரு வேளை செகண்ட் லார்ஜஸ்ட்டை வந்து எந்த எலமெண்ட்டுமே பிரிண்ட் ஆகலைன்னா எந்த எலமெண்ட்டுமே வந்து மாடிஃபை ஆகலைன்னா நம்ம வந்து -1 பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்ப்போம். இது ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம சார்ட் பண்ணுறோம். சார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிக் ஆஃப் n log n. ஸோ சார்ட் பண்ணுறதுக்கு பிக் ஆஃப் n log n ப்ளஸ் இதுலேயே நம்ம வந்து இன்னும் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஸோ எப்பவுமே டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும்போது ஒர்ஸ்ட் கேஸ் தான் பார்க்கணும். ஸோ ஒர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்டுமே வந்து சேம் எலமெண்ட்டாக இருக்கலாம். அப்போ வந்து n மைனஸ் 2ல இருந்து 0 வரைக்கும் எல்லா இடத்துக்குமே ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸோ அது ஒரு பிக் ஆஃப் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பிக் ஆஃப் n. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ப்ரூட் ஃபோர்ஸ்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் n log n ப்ளஸ் பிக் ஆஃப் n. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான பெட்டர் அப்ரோச் பார்ப்போம். ஸோ நீங்கள் போன வீடியோவில் லார்ஜஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த எக்ஸாம்பிளை பார்த்துருந்தீங்கன்னா நம்ம லார்ஜஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுட்டு அதில் வந்து அரேவோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம அரேல இருக்கிற ஒரு எலமெண்ட்டாக வந்து இட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அதில் எது லார்ஜஸ்ட்டோ அது வந்து இதில் ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 3 இருக்கும். ஸோ லார்ஜஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரேவோட இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் அரே ஆஃப் 1ல் வரும்போது 9 இருக்கும். 9 வந்து 3யை விட பெரிய நம்பரா அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ ஆமாம், அதனால் வந்து இந்த 3யை அடிச்சுட்டு இந்த இடத்துல 9ன்னு ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து 4 வந்து 9ை விட பெரிய நம்பரான்னு பார்ப்போம். ஸோ இல்லை, அதனால் நெக்ஸ்ட் நம்பர் போவோம். நெக்ஸ்ட் 2 வந்து 9ை விட பெரிய நம்பரானா இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து 10 வந்து 9ை விட பெரிய நம்பரா அப்படின்னா ஆமாம். ஸோ இந்த இடத்துல லார்ஜஸ்ட்டில் வந்து 10ன்னு ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ அகைன் வந்து 6 வந்து லார்ஜஸ்ட்டை விட பெரிய நம்பரான்னு பார்ப்போம். ஸோ கிடையாது. அதே மாதிரி 9 வந்து லார்ஜஸ்ட்டை விட பெரிய நம்பரானா அதுவும் கிடையாது. ஸோ 5 வந்து லார்ஜஸ்ட்டை விட பெரிய நம்பரானா கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு டைம் ஃபுல்லாக அரேவை ஃபுல்லாக வந்து இட்ரேட் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா லார்ஜஸ்ட்ன்ற வேரியபிளில் வந்து நமக்கு அரேவோட லார்ஜஸ்ட் நம்பர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்தது தான். ஸோ இப்போ நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு லூப் ரன் பண்ணோம்னா
அதில் நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்கில் -1 ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உங்கள் லாங்குவேஜில் ஏற்ற மாதிரி இன்ட்டு மின் அல்லது இன்டீஜர் மின் வேல்யூ அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்க்கு மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபஸ்ட்டு பாஸில் லார்ஜஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் செகண்ட் பாஸ் ஒரு டைம் வந்து இட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட் நம்பர் 3 வரும். ஸோ இப்போ 3 greater than -1 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ இந்த இடத்துல வந்து 3 ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 வந்து greater than 3 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ இப்போ இந்த இடத்துல 9 ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 4 greater than 9 பார்த்தீங்கன்னா கிடையாது. நெக்ஸ்ட்டு 2 greater than 9 பார்த்தீங்கன்னா இல்லை. நெக்ஸ்ட்டு 10 greater than 9 பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ. ஆனால் 10 தான் லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ அதனால் அதை வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. நமக்கு தேவை செகண்ட் லார்ஜஸ்ட் தான். ஸோ அரேல இருக்கிற எந்த நம்பராக இருந்தாலும் அது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டை விட பெரிய நம்பராக இருக்கணும். பட் நாட் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து 6 பார்த்தீங்கன்னா 6 greater than 9 பார்த்தீங்கன்னா கிடையாது. 9 greater than 9 கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ 5 வந்து greater than 9 கேட்டால் கிடையாது. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக செகண்ட் டைமும் ஃபுல் இட்ரேஷன் அரேல போயிட்டு அப்புறம் லார்ஜஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி 10 ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 சரியான ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதுக்கான கோடு பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சால்வ் பண்ண கொஸ்டின் தான். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பாஸில் லார்ஜஸ்ட்னு கிடைச்சிரும் இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில். இப்போ நம்ம இதே மாதிரி இப்போ செகண்ட் ஃபார் லூப் ரன் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஃபார் லூப்பில் ஃபார் i equal to 0, i less than n, i plus plus. ஸோ இப்போ இந்த இடத்துல if array of I greater than second largest and array of I not equal to largest-ஆக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இப்போ இதில் array of I greater than second largest-ஆக இருக்கணும். அதே மாதிரி and array of I வந்து not equal to largest-ஆக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது செகண்ட் லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐன்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து நமக்கு இந்த ஃபார் லூப் முடிஞ்சிடும். ஸோ இதோட எண்டில் செகண்ட் லார்ஜஸ்ட்டில் வந்து நமக்கு இந்த அரேல இருக்கிற செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பெட்டர் அப்ரோச்க்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல் டு பிக் ஓ ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் லூப்புக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிக் ஓ ஆஃப் என் தான். அதே மாதிரி ப்ளஸ் இப்போ நம்ம செகண்ட் லூப் ஒன்று ரன் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் ஒரு பிக் ஆஃப் என் தான். ஸோ ஏன்னா இங்கேயும் நம்ம என் வரைக்கும் தான் ரன் பண்ணுறோம், இங்கேயும் நம்ம என் வரைக்கும் தான் ரன் பண்ணுறோம். ஸோ டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் 2n நீங்கள் சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸான இருக்கிற ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சை விட ஒரு நல்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இப்போ இந்த சம்மோட ஆப்டிமல் சொல்யூஷன் என்னன்ட்டு பார்ப்போம். ஸோ முன்னாடி மாதிரி நான் வந்து ஒரு லார்ஜஸ்ட்ன்ற வேரியபிள் எடுத்துக்கேன். ஸோ அதில் வந்து நான் அரே ஆஃப் 0 அதாவது a of 0 ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் இப்போ வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்னு ஒரு நம்பரை எடுத்துக்கிறேன், செகண்ட் லார்ஜஸ்ட்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நான் -1 ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் வந்து ஃபுல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் -1 ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் வச்சு உங்களுக்கு அரே கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறதுலே வந்து லீஸ்டான நம்பர் ஏதாச்சும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10⁻�9 ஆர் இன்டிமென் ஆர் இன்டிஜர் ஆர் மின் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு லூப் ரன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் i equal to 1லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா 9 இருக்குது. ஸோ 9 greater than 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ அதனால் நாம் இந்த இடத்துல 3 அடிச்சுட்டு 9 சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி இந்த 3 அடிச்சுட்டு நான் 9 ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி இந்த லார்ஜஸ்ட்டை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இந்த லார்ஜஸ்டான 3 நான் வந்து 9 வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அப்போது இப்போ 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட்டாக மாறிடும். ஸோ இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் ஒரு க்யூவில் நிற்கிறதா நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு க்யூவில் நிற்கிறதா நினச்சிக்கோங்க. நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட் ஆளாக இருக்கீங்க. ஸோ திடீர்னு வந்து வேறு யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நின்றுட்டாரு. ஸோ அப்போ வந்து அவரு தான் வந்து ஃபஸ்ட் ஆளாக இருப்பார், நீங்கள் வந்து செகண்ட் ஆளாக இருப்பீங்க, உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் வந்து இன்னும் லார்ஜஸ்ட்டாக மாறிச்சுன்னா நீங்கள் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டாக மாறிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம லார்ஜஸ்ட்டாக 9 ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்.
ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த இந்த 3 வந்து இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட்டுக்கு நம்ம இந்த 3 அசைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐயோட இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் 4 மாறிடும். ஸோ 4 கிரேட்டர் தென் 9 பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணணும் 4 கிரேட்டர் தென் செகண்ட் லார்ஜஸ்டா அப்படின்ட்டு செக் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 4 வந்து கிரேட்டர் தென் 3 தான். ஸோ இந்த இடத்துல 4 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 2 கிரேட்டர் தென் 9 பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி 2 கிரேட்டர் தென் செகண்ட் லார்ஜஸ்டாலும் கிடையாது. ஸோ இப்போ 10 பார்க்குறோம் 10 கிரேட்டர் தென் லார்ஜஸ்டா அப்படின்னா ஆமாம். ஸோ இந்த இடத்துல நம்ம 10 ஸ்டோர் பண்ணிப்போம். இதுக்கு முன்னாடி இருந்த 9 வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 6ன்னு பார்க்குறோம் 6 கிரேட்டர் தென் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி 6 வந்து கிரேட்டர் தென் செகண்ட் லார்ஜஸ்டான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ 9 கிரேட்டர் தென் 10 பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ 9 கிரேட்டர் தென் 9 பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ 5 கிரேட்டர் தென் 10 கிடையாது. ஸோ அதே மாதிரி 5 கிரேட்டர் தென் செகண்ட் லார்ஜஸ்டான கிடையாது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து லார்ஜஸ்ட்டை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இதில் இருக்கிற நம்பரை கம்பேர்லாம் எதுவும் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் லார்ஜஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஒருவேளை இதில் இருக்கிற நம்பர் வந்து லார்ஜஸ்ட்டை விட பெரிய நம்பர்லாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கூட ஒரு டைம் வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இதை கோட் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஒன்று 11 எடுத்துக்கிறேன். லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 0 அரே ஆஃப் 0ன்ட்டு எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டு ஈக்குவல் டு நான் -1 கன்சிடர் பண்ணிக்கிறேன் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அரேக்காக. ஸோ ஐஎன்டி ஐ ஈக்குவல் டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் i less than n i plus plus. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ஐ கிரேட்டர் தென் லார்ஜஸ்டாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருக்கிற லார்ஜஸ்ட்டை செகண்ட் லார்ஜஸ்ட்டாக நான் சொல்லுவேன். ஸோ அரே ஆஃப் ஐ கிரேட்டர் தென் லார்ஜஸ்ட் தான். ஸோ ஆல்ரெடி லார்ஜஸ்ட்டில் இருக்கிற நம்பரை வந்து நான் செகண்ட் லார்ஜஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ லார்ஜஸ்ட்டில் இருந்த நம்பரை செகண்ட் லார்ஜஸ்ட்டுக்கு ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ லார்ஜஸ்ட்டை வந்து அரே ஆஃப் ஐயா மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ எல்சி ஒருவேளை அரேல இருக்கிற நம்பர் வந்து லார்ஜஸ்டோட பெரிய நம்பராக இல்லை அப்படின்னா நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா அரே ஆஃப் ஐ கிரேட்டர் தென் செகண்ட் லார்ஜஸ்டான ஒரு டைம் செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அரே ஆஃப் ஐ வந்து நாட் ஈக்குவல் டு லார்ஜஸ்டாக இருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் நாட் ஈக்குவல் டுவும் போடலாம் அல்லது லெஸ் தென் சிம்பிளும் போட்டுக்கலாம். ஏன்னா லார்ஜஸ்ட் விட கம்மியாக இருக்கணும், அதே மாதிரி செகண்ட் லார்ஜஸ்ட் விட பெரிய நம்பராக இருக்கும் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு போட்டு லார்ஜஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி செகண்ட் லார்ஜஸ்ட் விட பெரிய நம்பராக இருக்கணும். ஸோ இதில் எது போட்டாலும் ஆன்சர் கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல செகண்ட் லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ இதோட ஃபார் லுப்பை நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நமக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் ஈக்குவல் டு நம்ம -1 ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே என்னோட வேல்யூ மிஸ்டேஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஸோ இப்போ இதில் ஃபார் லுப் முடிஞ்சதுக்கப்புறமா ரிட்டர்ன் செகண்ட் லார்ஜஸ்ட். ஸோ இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ கம்பைல் பண்ணி கரெக்டாக சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டெஸ்ட் கேசஸ் பாஸ்டு. ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணி கோட் ஸ்டெப்பில் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேம் தான், இதே மாதிரி தான் ஜாவாலையும் வரும், சேம் லாஜிக். அது பைத்தான்லேயும் சேம் லாஜிக் தான் வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்களே ரைட் பண்ணி செக் பண்ணுங்கள். ஸோ இந்த சொல்யூஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஜாவா அண்டு பைத்தான் சொல்யூஷனை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்.